பார்ட்னர் கிட்ட கோச்சிட்டே போற மாதிரி கண்ணி காட்டினாலும் ஆனா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த பார்ட்னர் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இருக்கும். அப்போ மிருகஸ்ரீஷமா கண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும், கும்பம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க மிருகஸ்ரீஷமா. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில உள்ளுக்குள்ள வந்து நிறைய ரகசியங்கள் வச்சிருப்பாங்க, வன்மத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருப்பாங்க, அறிவாளிகள். சில டைம் ரிஷபம் மிருகசீஷம்க்கு 2வது திருமணம் தான் சரியாவே அமையும் பெரும்பாலும். ஏன்னா குழப்பத்துல முதல்ல ஏர்லி மேரேஜ் பண்றாங்கன்னா முதல் குழப்பத்துல பண்ணிடுவாங்க. கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு பொண்ணே பார்க்க போறாங்க, இல்லை ஒரு மாப்பிள்ளையா வர்றாங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளையை இவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மிரட்டியே கல்யாணம் பண்ணுவாங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன குறைச்சல்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது போல்டா கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணேன்னு ஃபீலும் பண்ணுவாங்க. ரொம்ப அவதிப்படுறவங்க கன்னி சித்திரையில இருக்கிறவங்க திருமணத்துல ரொம்ப ரொம்ப அவதிப்படுவாங்க. குழந்தை பிறக்கிறதுல ஆகட்டும், அவங்க பாடி இஷ்யூஸ் ஆகட்டும், நோய்கள் ஆகட்டும், எல்லாமே முதலில் இவங்கள தான் தாக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இவங்க துலாம்ல இருக்கிற இந்த சுவாதி ஆகட்டும் சித்திரை ஆகட்டும், இவங்க எல்லாருமே முக்கியமாக சுவாதிக்கும் சொல்றதும் அதுதான். இந்த சித்திரை ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து கடவுளின் குழந்தைகளாகவும் சாத்தானின் குழந்தைகளாகவும் தான் இவங்களை பார்க்கப்படுது. இந்த துலாம்ல இருக்க நட்சத்திரக்காரங்கள்ட்ட தான் சனீஸ்வரனே மாட்டுவார். அப்போ அவர் ஓங்கி அடிக்கிறதுக்கு முன்னாடி சனீஸ்வரனே கொஞ்சம் யோசிப்பார், அடிக்கலாமா வேணாமா. அடுத்த மிருகசீரிஷம், அதுவும் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் தான். இதே உடைப்பட்டது தான். ரிஷபத்துல 2 பாதம் இருக்கு, மிதுனத்துல 2 பாதம் இருக்கு. ஸோ இவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், இவங்களுக்கான மேட்ச்க்கான ஒரு நட்சத்திரம் ராசினா யாரை வந்து அவங்க மேட்ச் பண்ணிக்கலாம்? ரிஷபம் மிருகஸ்ரீஷம் அப்படின்னு போறப்ப இவங்க வந்து லைட்டா கண்ணியை சூஸ் பண்ணலாம். ஏன்னா கண்ணி எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவாங்க, அதனால கண்ணியை சூஸ் பண்ணலாம். ஏன்னா கன்னி ராசின்னு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாத்துக்குமே செட் ஆயிடுவாங்க அவங்க. ஏன்னா அது வந்து 2 கிரகம் ஆண் பெண் கிரகமா பார்க்கப்படுது இல்லையா கன்னி. அப்ப அவங்க வந்து எதுக்கும் வளைஞ்சு கொடுக்க போறவங்களா இருப்பாங்க, வேற வழியே கிடையாதுன்னு வளைஞ்சும் கொடுப்பாங்க. அவங்கள வந்து அப்போ எல்லாம் கண்ணியும் சண்டைக்கு வருவாங்க. அப்போ நாங்கள் என்ன இழிச்சவாயா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது, பார்ட்னருக்காக வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. சுயநலவாதிகளாகவே இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு வருது இல்லையா, அவங்க பார்ட்னர் சாட்டிஸ்ஃபை ஆனாங்களா இல்லையாங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஒரு பாராட்டாவது பண்ணுனாங்களான்னு ஒன்று இருக்கும். அவங்க வந்து பார்ட்னர்கிட்ட கோச்சிட்டே போகிற மாதிரி கண்ணி காட்டினாலும் ஆனால் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த பார்ட்னர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். அப்போது மிருகஸ்ரீஷமாக கண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும், கும்பம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க மிருகஸ்ரீஷமா. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் பட்டம் அனுபவிச்சுட்டு வந்தவங்களா இருப்பாங்க. மிருகஸ்ரீஷம் டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க. இந்த ரிஷபத்தில் இருக்க மிருகஸ்ரீஷமுக்கு வந்து முதலில் கோவம், அப்புறம்தான் எல்லாமே. கலகலன்னு பேசுகிறவங்களாம் இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும்தான். உள்ளுக்குள்ள வந்து நிறைய ரகசியங்கள் வச்சிருப்பாங்க, வன்மத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருப்பாங்க, அறிவாளிகள் மிருகஸ்ரீஷம். இவங்களும் ஃபேமிலி ரன் பண்றது, இவங்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள் இதெல்லாமே வந்து ரிஷபம் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ரிஷபம் மிருகசீஷம். ஆனா அவங்க வந்து ஒரு லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்றதுக்கு அவங்க குழம்பி போயிடுவாங்க. அந்த லைஃப் பார்ட்னர் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு பர்ஃபெக்டாலாம் அமையாது. சில டைம் ரிஷபம் மிருகசீஷம்க்கு 2வது திருமணம் தான் சரியாவே அமையும் பெரும்பாலும். ஏன்னா குழப்பத்துல முதல்ல ஏர்லி மேரேஜ் பண்றாங்கன்னா முதல் குழப்பத்துல பண்ணிடுவாங்க. கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த மிருகசீரிஷமே கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இப்போ மிருகசீரிஷம் மிதுனம்ல இருக்காங்க, அவங்களுக்கான குணாதிசயம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா இல்லை அதே ரூல்ஸ் தான்? முதலில் குழந்தைத்தனமா இருப்பாங்க. ஓகே, குழந்தைத்தனம் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி முருகர் என்ன செய்வார்னா முதல்ல எல்லா பொறுமையும் கொடுத்து இன்னசென்ஸையும் கொடுத்து அப்புறம் வெடிக்க வைக்கக்கூடியவர் தானே. அப்போது உலகம் அறியாதவங்களா இருப்பாங்க. ஒன்று இவங்க அம்மா கைட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை அப்பா கைட் பண்ணிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை இவங்க தான் கைட் பண்ணுவாங்களோ, அதாவது யார் பேச்சையும் கேட்டு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் யார்கிட்ட ரொம்ப எமோஷனல் கனெக்டடாக இருக்காங்களோ அவங்க பேச்சு கேட்டு வரவங்களா இருப்பாங்க. யாராவது அவங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை பிடிச்சிருச்சுன்னா மிரட்டி கூட கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு பிடிக்காது, இவங்க தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இவங்களா யாரும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா மிருகஸ்ரீஷம் வந்து ஒரு ஆண் மாதிரி ஒரு பெண்ணா இருக்காங்கன்னா ஒரு ஆண் மாதிரி நிற்பாங்க, ஒரு போல்டா நிற்பாங்க. நான் அடக்கொடுக்கமா நிற்பேன் அப்படின்னு நிற்க மாட்டாங்க. இது வந்து ஆணுக்கும் பெருந்தும். ஆணுங்கிறப்ப இன்னுமே அவங்கள்ட்ட ஒரு கர்வம் இருக்கும் மிருகஸ்ரீஷம் அப்படிங்கிறப்ப. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பார்ட்னரை பிடிச்சிருச்சு
ஒரு பொண்ணே பார்க்க போகிறாங்க, இல்லை ஒரு மாப்பிள்ளையே வர்றாங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளையை இவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மிரட்டியே கல்யாணம் பண்ணுவாங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன குறைச்சல்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது போல்டாக கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணேன்னு ஃபீலும் பண்ணுவாங்க. தப்பாக போய் சூஸ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவசர முடிவுகள் மிருகஸ்ரீஷம் எடுப்பாங்க. குழப்பத்தில் நிறைய முடிவுகள் எடுப்பாங்க. படிப்புன்னு பார்க்குறப்போ ரொம்ப நல்லா படிப்பாங்க. படிப்பில் வந்து அவங்கள ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப அறிவாளிகள். ஃப்ரெண்ட்ஸுக்கே ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்கன்னா எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு மிச்ச விஷயத்த தனக்குள்ளே வச்சுக்குவாங்க. வன்மம் இருந்துக்கிட்டே இருக்கும். மிதுனம் மைண்ட்ல மிருகஸ்ரீஷம்கிட்ட வந்து வன்மம் இருக்கும். வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, செயலில் காட்டுவாங்க. அதை நம்ம உணர்ந்துருவோம். ஆனால் வெளியே வந்து உணர்றவங்கனால வாயை திறந்து இதை நீங்கள் செஞ்சீங்களான்னு கேட்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ நல்லதும் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. அப்போ எப்படி நீங்கள் கேட்பீங்க? அப்படியே அந்த குத்து வாங்கினவங்க இந்த தேல் கொட்டின மாதிரி சைலண்ட்டாக தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வந்து மிருகஸ்ரீஷம்கிட்ட உண்டு. அவங்க வந்து பெரும்பாலும் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சு இருந்து ஒரு டிராவலிங்ல இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், இல்ல நான் பிசினஸ் வேலையா போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு வெளியே போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா வீடு கலகமா மாறிடும். கூட சேர்ந்து வாழ்ந்தா அவ்வளவு கண்டினியூஸா கூட சேர்ந்தே இருக்காங்கன்னா சண்டை வருவாங்க. இது மிருகசீரிஷம் வந்து மிதுனத்துல இருக்கக்கூடியதான இல்ல இயல்புகள். இவங்களுக்கான கலர்ஸ் இவங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம், இவங்களுக்கு ஜெயிப்பாங்க அப்படின்னா என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்? அவங்களுக்கு எல்லாம் பிரைட் கலர்ஸும் செட் ஆகும். என்னைக்கெல்லாம் சிகப்பு போடுறாங்களோ அன்னைக்கெல்லாம் வந்து யார்ட்டையாவது போய் சண்டை போடுவாங்க. ரெட்டு போடுற அன்னைக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. அவிட்டமாகட்டும் மிருகசீரிஷமாகட்டும் சிகப்பு போடுற அன்னைக்கு நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். அன்னைக்குன்னு யாராவது அவங்கள்ட்ட வந்து மாட்டுவாங்க. ஓகே, அன்னைக்கு ஒரு ரௌத்திரமா அவங்க மாறுவாங்க. நியாயத்துக்காக சண்டை போடுற மாதிரிலாம் நடக்கும். அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்போ வீட்டுல இருக்கவங்க வந்து உஷாரா இருந்துக்கணும். இன்னைக்கு இவங்க சிகப்பு போட்டாங்களா, முடிஞ்ச அளவுக்கு சிகப்பு போட விடாதீங்க, விட்டாங்கன்னா. ஆனா அவங்க இதே பிசினஸ் எல்லாம் பேச போறாங்கன்னா சிகப்பு போட்டுட்டு போலாம், ஆளுமையா இருக்கும் அது அவங்களுக்கு. இதே வீட்டு ஆளுங்க மாட்டிக்குவாங்க. இப்போ லாயர்ஸா இருக்கிறாங்க அவங்க இல்லைன்னா அவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஓகே, நல்ல அந்த வாக்குவாதம் பண்றதுக்கெல்லாம் இடத்துல எல்லாம் வந்து செட் ஆயிடும். சரி, அடுத்ததாக நம்ம கண்ணியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துடைய இயல்புகள் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு வந்து தெய்வ அனுகிரகம் தான் கண்ணியில் இருக்க சித்திரைக்கு. இவங்களுக்கு ரொம்ப லேட் மேரேஜ் தான் நடக்கும், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். ரொம்ப அவதிப்படுறவங்க கன்னி சித்திரையில் இருக்கிறவங்க திருமணத்தில் ரொம்ப ரொம்ப அவதிப்படுவாங்க. குழந்தை பிறக்கிறதுல ஆகட்டும், அவங்க பாடி இஷ்யூஸ் ஆகட்டும், நோய்கள் ஆகட்டும், எல்லாமே முதலில் இவங்கள தான் தாக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இவங்களை பார்த்துக்கவே மாட்டாங்க. மற்றவங்களுக்காக வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் இவங்க நல்ல செயல்படுவாங்க. ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு விஷயத்த ஒரு டெக்கரேஷனே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டூ த கோர் பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. சித்திரை ரொம்ப கிளியரா பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க அழுக்கா நின்றுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. இவங்களுடைய உருவத்தை அவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. உணவு கட்டுப்பாடு கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா சித்திரை வந்து இந்த உடம்பு பிரச்சனையில இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உணவு எடுக்க 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 அவங்க பாதிப்புக்கு உள்ளாக்கி போயிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியை நோக்கி அவங்க போகணும். ரொம்ப குளிர்ச்சி போனாலும் மாட்டிக்குவாங்க தான். அப்போ இந்த சித்திரை என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களையும் கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சித்திரைக்கு சொல்றது. புலம்புவாங்க, இவங்களுக்கு இதை பண்ண. யார் உங்களை பண்ண சொன்னா? ஏன் எழுத்து போட்டீங்க? அப்புறம் ஏன் புலம்புறீங்க? செஞ்சுட்டு சொல்லி காட்டுவாங்க, இத்தனையும் செஞ்சேன்னு. ஏன்னா ரெக்கக்னிஷன் வராத சமயத்துல வேற வழியே இல்லாம ஓவர் எக்ஸ்ட்ராவா சொல்லி காட்டுறப்ப அப்ப அவங்க வந்து தொழிலையும் இழக்கக்கூடும். கூப்பிடாதீங்க, அவங்க வந்து சொல்லி காட்டுவாங்க. ஆனா பர்ஃபெக்டா வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. வாய் நாவடக்கம் இருக்கணும் கொஞ்சம் சித்திரைக்கு. ஓகே, இது வந்து கண்ணியில இருக்கக்கூடிய சித்திரைக்கு நீங்க சொல்றீங்க. இவங்க யாரு லைஃப் பார்ட்னரா, இந்த ராசி நட்சத்திரக்காரங்களை லைஃப் பார்ட்னரா எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு லைஃப் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்? மகரம் கொஞ்சம் இவங்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்க. கும்பம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க போய் மிதுனம், மிருகசீரிஷம், ரிஷபம் இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா அனுபவிங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இந்த ரிஷபத்துல இருக்கிறவங்களாகட்டும் மிதுனத்துல இருக்கிறவங்களாகட்டும் சேவையை வாங்கக்கூடியவங்க. அப்போ இவங்க சேவையை செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறப்போ ஆரம்பத்துல நல்லா இருக்கும், போக போக பஸ்ட் அவுட் ஆவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ துலாத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்கி உடைந்த நட்சத்திரம் சித்திரை,
அதனுடைய இயல்பு எப்படி இருக்கும், அவங்க யாரை பார்ட்னரா சூஸ் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும்? இவங்களுக்கு மகரம் கும்பம் மட்டும்தான் செட் ஆகும். ஓகே. மேஷம் கொஞ்சம் எட்டி பார்க்கலாம், வேற யாருமே செட் ஆக மாட்டாங்க. இவங்க கூட வாழ்றது கொஞ்சம் கடினம் துலாம் சித்திரையில் இருக்கவங்கள. ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, துலாமில் இருக்கிற இந்த ஸ்வாதி ஆகட்டும் சித்திரை ஆகட்டும் இவங்க எல்லாருமே, முக்கியமாக ஸ்வாதிக்கும் சொல்கிறதும் அதுதான், இந்த சித்திரை ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து கடவுளின் குழந்தைகளாகவும் சாத்தானின் குழந்தைகளாகவும் தான் இவங்களை பார்க்கப்படுது. ஏன்னா இது தராசு. ஒன்று, இந்த தராசு வந்து நியாயமான தராசாக இருந்தால் நியாயமாகவே போயிடுவாங்க, அநியாயமான தராசுன்னா அநியாயமாக மட்டும்தான் இருப்பாங்க. திருந்தி மாறி வரது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, ஃபிக்ஸடாக இருப்பாங்க. இவங்களுக்கான கோட்பாடுகள் இவங்களுக்கு தான். அப்போது இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க யாருக்கு அடங்குவாங்க அப்படின்னா, ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, சனீஸ்வர பகவானும் இந்த துலாம் சேர்ந்தவங்களும் இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சனீஸ்வரன் எல்லாத்தையும் தண்டிப்பார், துலாத்தில் இருக்கவங்கள மட்டும் ஓங்கி அடிக்கிற மாதிரி வந்துட்டு மெதுவாக தட்டி கொடுத்துட்டு போவார். ஏன்னா அது அவருடைய இடம் அப்படிங்க. அப்படி இல்லை, அது நியாயம். துலாத்தோடைய கோவத்தையும் அது கேட்குற கேள்வியும் மகரத்தால் தாங்கவே முடியாது, சனீஸ்வரனால் பதிலே சொல்ல முடியாது. சனீஸ்வரனே ஒருத்தங்க கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா இந்த துலாமில் இருக்க நட்சத்திரக்காரங்கள்ட்ட தான் சனீஸ்வரனே மாட்டுவார். அப்போது அவர் ஓங்கி அடிக்கிறதுக்கு முன்னாடி சனீஸ்வரனே கொஞ்சம் யோசிப்பார், அடிக்கலாமா வேணாமா. லைட்டாக தட்டி கொடுத்தாலே அவங்க வந்து அழுதுகிட்டே தான் இருப்பாங்க, வச்சு செய்வாங்க, கடவுளையே வச்சு செய்வாங்க. அதாவது கடவுளே அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுருவாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க யார்ட்டையும் கடன் வாங்கக்கூடாது. சித்திரை கடன் வாங்குறாங்க அப்படின்னா இவங்களால திருப்பி கொடுக்க முடியாது, அவமானப்பட்டு அசிங்கப்பட்டுருவாங்க. அப்போது எப்படியாவது நியாயமாக இருந்து கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி தான் வாங்குவாங்க, பட் கொடுக்க முடியாது அவங்களால. சில டைம் நியாயமாக இருக்கக்கூடாது, ஏமாத்திடலாம்னு சொல்லியும் வாங்குவாங்க சித்திரை. இது 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கிறாங்க, ஒன்று பாசிட்டிவாகவும் இருக்காங்க, இன்னொன்று நெகட்டிவாகவும் இருக்கிறாங்க. எப்போ நெகட்டிவாக இருக்கவங்கள சொல்கிறப்போ சண்டைக்கு வருவாங்க, நாங்கள் அப்படி பண்ணலைன்னா ரொம்ப நல்லது. நான் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதையும் தான் இங்கே சொல்கிறேன். 2 எக்ஸ்ட்ரீம் இவங்க. கண்டிப்பாக. போத் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்தாதான் எங்கேயுமே வர்க் அவுட். அப்போ சித்திரையில் இருக்கவங்க வந்து திருமணம் செய்யறதுக்கு அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க ரொம்ப, லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு. கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோமா, இவங்க நம்மளை கரெக்டாக தான் வருவாங்களா, டு த கவர் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்களா, ரொம்ப சில்லி விஷயத்துக்காகலாம் வந்து சண்டை போடுறவங்களா இருப்பாங்க. அந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு விஷயமா கூட நினச்சிருக்கவே மாட்டோம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து அவங்கள ஒரு பார்வை பார்க்குறீங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் அவங்கள பார்த்துருப்பீங்க, அவங்க என்னங்கம்மா என்னை பார்த்து முறைக்கிறீங்களான்னு கேட்பாங்க. நான் அப்படி இல்லை, நான் வேறு ஏதோ நினச்சேன். இல்லை, நீங்கள் என்னை பார்த்து முறைச்சிங்க, நீங்கள் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க, நான் சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு. சும்மா பார்த்தேனாலும் மாட்டிக்குவீங்க, முறைச்சி பார்த்தேன்னு சொன்னாலும் மாட்டிக்குவீங்க. அப்போ அவங்க கிட்ட அவங்க எதிர்பார்க்குற விஷயம் என்ன தெரியுமா, சாரி. ஓகே. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதே சாரி. அதனால தான் நான் மகரம் கும்பத்தை சொன்னேன். மகரம் கும்பம் அனுசரித்து போயிடுவாங்க, மன்னிப்பு ஈஸியாக கேட்டுருவாங்க. அதனால மற்றவங்க எல்லாத்துக்கூடையும் போகிறப்ப சண்டையாயிடும். இந்த ரிஷபத்தில் இருக்க மிருகசீஷத்தில் இருக்க இந்த லக்னத்தோடைய கோபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னைக்கோ ஒரு நாள் அந்த சாப்பாட்டை நீங்கள் ஒழுங்காக கொடுத்துருக்க மாட்டீங்க, அதோடைய வீரியத்தை இங்கே சாதாரண இருக்க கோபத்தில் சேர்ந்து அடிக்கிறப்போ